எந்த சஹாபாக்களும் வெறுப்பை பெற தயாராக எல்லா சூழ்நிலையிலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தான் அவருடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார். முதலாவதாக அவர்கள் முதன்மை பெற்றவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹை சந்தோஷப்படுத்துவதிலே, அவர்களை பின்பற்றுவதிலே இந்த சஹாபாக்கள் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அதனாலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முதன்மையானவர்கள் சஹாபாக்கள் தான் பின்பற்றுவதிலே முதன்மையானவர்களாக இருந்தார்கள். ரசூலை பின்பற்றுவதிலே அவ்வளவு பிரியம் கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் நடந்தார்கள், இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், இப்படியெல்லாம் அவர்கள் செய்து காட்டினார்கள் என்று அதையே பின்பற்றி வாழக்கூடிய அந்த சஹாபாக்கள் முதன்மையானவர்களாக அவர்கள் ஆயிட்டார்கள். முதன்மையானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் யாரெல்லாம் நபியை அன்றி வாழுகிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்று விடுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் அவர்கள் ஆசைப்பட்டார்களோ, யாரெல்லாம் பிரியப்பட்டார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள். யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை விட்டு விலகினார்களோ அவர்களெல்லாம் நஷ்டவாளிகளாக போயிட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம் வைத்து அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவர்களுடைய வாழ்க்கை தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை தான் நம்முடைய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நீங்க எந்த செயலை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க எந்த அமலை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த தொழிலை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், வேலைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் பெருமானார் அவர்கள் தான் முன்மாதிரியாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். எல்லா துறையுமே நம்ம தேடி பார்த்தோம்னா பெருமானார் தான் நமக்கு முன்மாதிரியா இருப்பாங்க. மருத்துவமாக இருந்தாலும் கூட பெருமானார் தான் நமக்கு முன்மாதிரியா இருப்பாங்க. எத்தனை துறைகள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, எத்தனை துறைகள் இருக்குது, அத்தனை துறைகளிலும் ஆசிரியராக பார்க்கும்போது நாம் ஆசிரியராக இருந்தால் நமக்கு முன்மாதிரியாக பெருமானார் தான் இருப்பார்கள். நாம மாணவனாக இருந்தாலும் பெருமானார் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள். நாம பெரிய வியாபாரியாக இருந்தாலும் அதற்கும் அவர்கள் தான் முன்மாதிரியாக இருப்பார்கள். இப்படி முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டவர்கள் யாரெல்லாம் பெருமானாரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாமே வெற்றி பெற்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஏனோ தானோ என்ற வாழ்க்கை, மனம் போற போக்கிலே, கால் போன போக்கில எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக இருந்தாங்க. இஸ்லாம் எப்படி பரவுச்சிங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். அவர்கள் சஹாபாக்கள் பின்பற்றினால அந்த சஹாபாக்கள் பின்பற்றி அதன் பிரகாரம் அவர்கள் வாழ்ந்ததுனால இந்த இஸ்லாம் அவர் மற்றவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலமா ஒரு சஹாபி வியாபாரம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி பண்ணாங்க வியாபாரம், இந்த மாதிரி அந்த சஹாபி பண்றாங்க. ஒண்ணு இல்ல, பிளாட்ஃபார்ம் கடை வைக்கிறாங்க, ஒரு அரிசி மூட்டை வாங்கி வைக்கிறாங்க. ஊர்ல எத்தனையோ பெரிய பெரிய மண்டிகள் எல்லாம் இருக்குது, அரிசி மண்டிகள்லாம் இருக்குது, பெரிய பெரிய ஹோல்சேல் மண்டிகள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த சஹாபி அந்த பெரிய கடையில இருந்து வாங்கிட்டு வந்து ரோட்ல வச்சு அதை விற்கிறாங்க. விற்கிற முறை எப்படி பாருங்க, உடனே அவங்க அளக்கிறாங்க, அளவையில நிறுவையில பெருமானாரை பின்பற்றி வாழ்ந்தார். அவர்கள் அந்த அரிசியை அளந்து கொடுக்கிறாங்க. அதை அளந்து கொடுப்பதில் மற்றவர்களை விட ஒரு 10 பைசாவோ 1 ரூபாயோ கூடுதலாகத்தான் இருக்கும். அவங்க செஞ்ச வியாபாரத்துல 1 ரூபாய் கூடுதலாகத்தான் இருக்கும்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை அளப்பார்கள். அளந்து அந்த வாங்கக்கூடியவர்களை பார்ப்பார்கள். போடட்டுமா, அளந்த அந்த தானியத்தை போடட்டுமான்னு சொல்லி கேட்பாங்க. அதை அவர்கள் புன்முறுவலோடு போடுங்கன்னு சொல்லி சொல்லப்படும் போதுதான் அதை எடுத்து அப்படியே போடுவாங்க. அப்போ அந்த வியாபாரத்திலே அவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எத்தனை கடைகள் இதைவிட குறைவான மலிவான விலைகளை இருந்தாலும் கூட இந்த சஹாபாக்கிட்ட தான், இந்த சஹாபிகிட்ட தான் வியாபாரம் ஆகும். கொஞ்ச நேரத்தில் அவருடைய வியாபார பொருள் எல்லாம் காலியாகும். உண்மையானவர்களே, அதே சமயத்துல பக்கத்துல அக்கத்துல கடை இருக்கும். இதே பொருளை மற்றவர்களும் விற்பாங்க. அவங்களுக்கு வியாபாரமே இருக்காது. இந்த சஹாபி சீக்கிரமா காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணிட்டு அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? பக்கத்துல அந்த அவர்கிட்ட போய் வாங்கிட்டு அடுத்த வியாபாரிக்கும் வியாபாரம் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதே சமயத்துல ஒரு சஹாபிக்கு அவருக்கு அன்றைக்கு தேவையான அளவுக்கு அவருக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. அவருக்கு தேவையான அளவு அவருக்கு வருமானம் வந்துடுச்சு. சகோதரர் வியாபாரம் இல்லாம இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் வாங்குங்க, இவர்கிட்ட போய் வாங்குங்க, இவர்கிட்ட போய் வாங்குங்கன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கை காட்டுவாங்க. இந்த காலத்துல அப்படி நடக்குமா? இந்த காலத்துல அப்படி பண்றாங்க வியாபாரம்? பக்கத்து கடைக்காரன் தன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் இவங்கிட்ட இருக்கிற பொருள் அவங்கிட்டயும் இருக்குது. ஆனா இவங்கிட்ட தீர்ந்து விடும் போது இந்த பொருள் எங்கே கிடைக்கும் சொல்லி கேட்டு பாருங்க. இந்த பொருள் எங்க கிடைக்கும் தெரியலங்க, அதான் கேட்டு பாருங்க. பக்கத்து கடைக்காரன் சகோதரனா இருப்பான். இவங்க தேடி வந்த பொருள் அவங்ககிட்டயும் இருக்கும். இவங்கிட்ட இல்ல காலி ஆயிடுச்சு, சரி அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். தெரியலங்க, போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வந்தவங்களை அனுப்பி விட்டுருவான். எடுத்து எங்க சகோதரர் கடை தான் அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்லி ஒருபோதும் சொல்றது. நாம பல வியாபாரங்களை போய் பஜார்ல பாக்குறோம். பக்கத்து கடைக்காரன கை காட்ட மாட்டான் அவன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி. தெரியலன்னு சொல்லிட்டு